Lion Desert King Dates வாங்குங்க. Lion Desert King Dates. சிங்கம் போல ஸ்ட்ரெங்த் எனக்கு. நறுமணம் அதிகம், நற்பலன்களும் அதிகம். நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய். ஈசானம், தத்புருஷம், வாமதேவம், மகோரம், சத்யோஜம். 5 முகங்கள் சிவனுக்கு. பரம ஞானியருக்கு மட்டுமே தெரியுமா மதோ முகம். 6 முகத்துக்கு தான் 6 முகம் பிறக்கும். சுடரிலிருந்து அக்னி பிரவாகமா பிறந்தால் வாயு பகவான் அக்னியும் ஏந்தி கொள்ள முடியவில்லை. சரவண பொய்கையை கொண்டு போய் விட்டார். 6 கார்த்திகை பெண்கள் பால் ஊற்றினார்கள். 6ஐயும் அணைக்க வேண்டும் என்று உமாதேவியார் பார்வதி தேவியாருடன் வந்த சிவபெருமான் சேனாதிபதிகளில் நான் முருகனாக இருக்கிறேன்ங்கிறான். இப்போ யுகபேதம் இல்லையா? அப்போ எந்த யுகத்தை சொல்றதுக்கு அந்த புராணத்திற்கு? அதனால்தான் ஒரு உறவு முறை கற்பிப்பதற்காகவே இதெல்லாம் தவந்தாடு ஓருவரும் ஓடி விளையாடு, ஓருவரும் சென்று விளையாடு, ஒன்று தவந்தாடு, இப்படி 6 விளையாடு. ஞான ஒளி ஆன திரு முருகனவன் வந்தான் என்பதை பற்றி. இப்போ இதெல்லாம் வருகின்ற நேரத்தில் பார்க்கணும். முருகன் பிறப்பதற்கு முன் வருகின்ற சம்பவங்களே மங்களகரமான. மெயின் கதை எங்க வருது? பார்வதி பரிணயம் நடந்தால் சிவபெருமானே நீயே மகனாக வர வேண்டும்னு தேவருடைய வேண்டுதல். அப்போ கல்யாணம் நடக்கணும்னா இவர் ஏற்கனவே அவர் பார்வதி அங்கே போயிட்டா, தாட்சாயணி இல்லை, இவர் தட்சிணாமூர்த்தி ஆகிட்டார். தட்சிணாமூர்த்தி ஆனால் எப்படி பார்வதி திருமணம் நடக்கும்? ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான இந்நேரத்து வணக்கங்கள். முருகப்பெருமானினுடைய வரலாற்றை அழகாக எடுத்து காட்டிய ஒருவரும், அது மட்டும் இல்லாமல் கலைமாமணி பட்டத்தை வென்ற ஒருவருமான ஸ்ரீகவி ஐயா அவர்கள் நமக்கு கந்த புராணம் தொடர்பில் பல விஷயங்களை சொல்ல இருக்கிறார். ஐபிசி பக்தி நேயர்களுக்கு ஒரு பக்தி பரவசம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்திலும் உண்டு. 1008 அண்டங்களையும் ஆற்றியவன். அனைத்து திக்குகளுக்கும் அவன் கீழே இருந்தது. அனைத்து யுகங்களுக்கும் அவனே அதிபதியாக வரம் பெற்றான். அண்டத்தில் உள்ளது எல்லாமே பிண்டத்தில் உண்டு. 100 யோசனை மேல், 100 யோசனை கீழ், 100 யோசனை பக்கம், 100 யோசனை இடப்பக்கம், இத்தனை அண்டங்கள். அப்போ 1008 அண்டங்கள். அனைத்து யுகம். யுகம் எத்தனை? 4. கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். 4 யுகம் முடிஞ்சால் ஒரு சதுர்யுகம். ஒரு சதுர்யுகம் பிரம்மாக்கே ஒரு நாள்னா இவன் எத்தனை யுகங்களை ஆட்டியவன். அத்தனை வரங்களையும் வள்ளல் பெருமான் சிவபெருமான் வழங்கினான். தீவை புரிந்தவர்னா மாயையின் மகனுக்கு. அந்த மாயை தான் அவங்களுடைய அம்மா. சுரசைன்ற பேர் அவளுக்கு. குரு சுக்கராச்சாரியார். இந்த அண்டத்தில் உள்ளது அனைத்தும் பிண்டத்தில் உள்ளது என்பதால் தான் நாம் இறையை உள்ளே பார்க்க வேண்டும். இந்த உள்ளே பார்க்கின்ற போது ஒரு ஜோதி தெரிகிறது. அது அற்பெருஞ்சோதியாக இருக்கிறது. அந்த ஜோதி வடிவானவன் தான் முருகப்பெருமானாக இருக்கிறான். இன்றும் கதிர்காமத்திலே அந்த ஜோதி வடிவிலே காட்சி கொடுக்கிறான். ஸோ நெருப்பிலிருந்து நெருப்பை பற்றுகிறது. ஈசானம், தத்புருஷம், வாமதேவம், மகோரம், சத்யோஜம். 5 முகங்கள் சிவனுக்கு. ஆனால் பரம ஞானியருக்கு மட்டுமே தெரியுமா மதோ முகம்னு. 6 முகத்துக்கு தான் 6 முகம் பிறக்கும். 5 முகத்துக்கு எப்படி பிறக்கும்? 6 முகத்திற்கு 6 முகம் பிறந்து சிவனே பிறந்தான். ஒரு குழந்தை பிறக்கிற நேரத்தை சொல்லுவாங்க பெண்கள், தாய் பிறந்தான், சிவனே பிறந்தான். அவன் சிவனுக்கு ஒரு குமரனானான், சிவகுமாரன். ஆனால் குமார சம்பவம்னாரு கவி சக்கரவர்த்தி காளிதாஸ். மங்களத்துக்கு ஒரே ஒரு நல்ல விஷயத்தை, பல விஷயங்களை பல புராணங்கள் சொல்லுகிறது. எல்லாமே சுப மங்களமாக சொல்லுது. கந்த புராணம் அதிகமாக சொல்லுது. சுடரிலிருந்து அக்னி பிரவாகமாக பிறந்தால் வாயு பகவான் அக்னியும் ஏந்தி கொள்ள முடியவில்லை. சரவண பொய்கையை கொண்டு போய் விட்டார். 6 கார்த்திகை பெண்கள் பால் ஊற்றினார்கள். 6ஐயும் அணைக்க வேண்டும் என்று உமாதேவியார் பார்வதி தேவியாருடன் வந்த சிவபெருமான் உன் மகனை அணைத்துக் கொள்ளிட்டார், உன் மகனினார். அதனால பார்வதி பாலன் எங்க வருது? சிவபெருமான் நெற்றிக்கண்ணது பிறந்தாலும் பார்வதிக்கு பிறக்கல. ஆனால் பார்வதி அணைக்கிறாள் போது அவளுடைய ஞானப்பால் சொட்டுகிறது. அந்த பாலுடைய ஒரு துளி சரவண பொய்கையில் விழுந்த உடனே ஒரு 6 சுறாமீன் முனிவர்களாக மாறிடுறாங்க. அந்த கதையை நம்ம பின்னாடி பார்ப்போம். கந்தபுரம் அவர்களுக்கு தெரியும். ஏற்கனவே கந்தன் உதிப்பதற்கு முன்னாலேயே ஒரு முருகன் தோன்றப் போகிறான். அவரால் உனக்கு கருணை. கந்தன் கருணை அங்கே வந்துச்சு. இருக்கும்போதே கருணை வருது. அவன் மலர்ந்து பிறகு விளையாடி லீலைகள் நடத்தி துவாபர யுகத்தில் இதிகாசம். இந்தியா துவாபர யுகம் இதிகாசம் மகாபாரதம். அது பெரிய காவியத்தில் பகவத்கீதையை அருளி செய்கிறார் பகவான் கண்ணன். அதில் நான் மார்கழியாக இருக்கேன், மரமாக இருக்கிறேன், செடியாக இருக்கிறேன் எல்லாம் சொல்லிட்டு வரேன். சேனாதிபதிகளில் நான் முருகனாக இருக்கிறேன்னுங்கிறான் கிருஷ்ணன். இப்போ யுகபேதம் இல்லையா? அப்போ எந்த யுகத்தை சொல்றதுக்கு அந்த புராணத்திற்கு? எல்லா யுகத்திலையும் தான் இருக்காரு முருகப்பெருமான். முருகப்பெருமான் இல்லாத விஷயமே இல்லை. பல இடங்களில் விஷயங்களில் வருவார், போவார். அதனால்தான் ஒரு உறவு முறை கற்பிப்பதற்காகவே இதெல்லாம் நடந்தது. திருமாலின் கண்களிலிருந்து கண்களிலிருந்து ஒரு சிறு துளியிலிருந்து 2 பேர் தோன்றினார்கள், அமிர்தவல்லி, சுந்தரவல்லி.
அந்த அமிர்தவள்ளி தான் தேவியானையான சுந்தரவட்டி வள்ளியான. இப்போ மாலன் மருமகன். அம்மான் மகளை பெம்மானாக சென்று மான் தேடி சென்று அந்த பெம்மானை பிடித்தவன். அதில் வள்ளி கல்யாணம்ங்கிற ஒரு பெரிய விஷயம். இன்றைக்கும் திருக்கல்யாணங்கள் பல இடத்துல நடக்குது. தேவியான திருமணம் நடக்குது. கந்த புராணத்தை பொறுத்தவரை எல்லாமே சுப மங்களமாகத்தான் நடக்குது. முன்னுக்கு சஷ்டி விரதம் இருக்கிறீங்க, 6 நாள். சஷ்டி விரதம் இருந்தால் குழந்தை பிறக்கும். சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும். சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும்னா சஷ்டி விரதத்தில் கருப்பை கிளீன் ஆகும். அதனால் குழந்தை பிறக்கும் என்பது சஷ்டி ஒன்று, விசாகம் ஒன்று, செவ்வாய் ஒன்று. அவனே செவ்வாயாக இருக்கிறான். மங்களவாரம் அவனுக்கு உகந்ததாக இருக்கிறது. ஆக இந்த விரதங்கள் அனைத்துமே முருகப்பெருமானுக்கு விசேஷமானது. அது மட்டுமின்றி முருகப்பெருமானை பற்றி கூறுகின்ற திருப்புகழ் அதைவிட விசேஷமானது. திருப்புகழிலே கெடுவாய் மன்னனே கதிகள் கரவா திடுவாய் வடிவே நிறைவான உடைவாய், அப்படிப்பட்ட விசேஷமானது திருப்புகழ். அது திருப்புகழில் சொல்லாத விஷயங்களே இல்லை. இந்த கந்த புராணத்தை எடுத்துக்கொண்டாலே திருப்புகழை உள்ள போய் வர வேண்டியிருக்கும். எல்லாத்தையும் அவர் சொல்லிட்டு வர்றார். அதெல்லாம் நம்ம வருகின்ற அத்தியாயங்களை நாம் பார்க்கணும். இந்த சரவண பொய்கையில முருகனை கார்த்திகை பெண்கள் தானே வளர்க்குறாங்க. அந்த கார்த்திகை பெண்கள் யார்? கார்த்திகை பெண்களுக்கும் விஷ்ணுவுக்கும் உறவு இருக்கிறதாக நம்ம அந்த காண்டத்தில் பார்க்கணும். ஏனென்றால் கார்த்திகை பெண்கள் எப்படி வந்தாங்க? அவர்களே பால் கொடுத்தாங்க. தவந்தாடு ஓருவரும் ஓடி விளையாட, ஓருவரும் சென்று விளையாட, ஒன்று தவந்தாடு, இப்படி 6 விளையாடுது. ஞான ஒளி ஆன திரு முருகனவன் வந்தான் என்பதை பற்றி. ஸோ இதெல்லாம் வருகின்ற நேரத்தில் பார்க்கணும். முருகன் பிறப்பதற்கு முன் வருகின்ற சம்பவங்களே மங்களகரமான. பார்வதி கல்யாணத்தை விட ஒரு மங்களமே இல்லை. அனைத்து தேவர்களும் கூடிவிட்டார்கள். மேனைக்கு என்னன்னா இமவானுடைய மனைவிக்கு இவனு கொடுக்கணுமான். பார்வதி 5 வயது முதற்கொண்டே அவள் தாமரை புஷ்பத்திலே இருந்தார். எடுத்து வளர்த்தார். பார்வதி தவம் இருக்கா. அபர்ணான்னு ஒரு பெயர் இருக்கு பார்வதி. தவம் இருப்பவர்கள் என்ன பண்ணுவாங்க? இறகுகளை உண்பார். இலை இருக்க அது பெருசா இருக்கும். பர்ணகசாலை என்றும் இல்லை. அது சில பர்ணகசாலைன்னு ஓலை இல்லை, பர்ணான் பேர். இவ்வளவு பெருசு இருக்கும். அங்கே தவம் இருப்புகின்ற ரிஷிகள் உணவுக்காக பசிக்காக அதை உண்பார்கள். பார்வதி தவம் இருப்பது பசிக்காக அதை உண்ணவில்லை. அதனால் அவள் பெயர் அபர்ணா. என்றால் இல்லை, பர்ணாவை சாப்பிடாத. யார் சொல்றான்? ஓமைக்கே உலகத்தில் புகழ்பெற்ற கவிச்சக்கரவர்த்தி காளிதாசனுடைய செய்யுள் 465. அவள் பெயர் அபர்ணான். அப்படிப்பட்டவர் தவம் இருக்கிறார். யாருக்காக? சிவபெருமானுக்காக. இருவருக்கு திருமணம் நடந்தால் தான் சூரபத்மனை பண்ணலாம். வான் சுமந்த தேவர்களை மீன் சுமக்க வைத்தவன் எல்லாரையும் அடிபட்டு போட்டான். இந்த அட்ராசிட்டி நிறைய இருக்குது சூரபத்மன் கிட்ட. அருமையான மனைவி பதுமகோமலி. எப்படி ஒரு ராவணனுக்கு ஒரு மண்டோதரியோ அப்படி சூரபத்மனுக்கு ஒரு பதுமகோமலியோ. இப்படி சொல்லலாம். சூரபத்மனுக்கு எப்படி ஒரு பதுமகோமலியோ ராவணனுக்கு ஒரு மண்டோதரி. 2 பேருமே சொல்கிறாங்க. அதாவது ராவணன் எப்படி கேட்டான், சூரபத்மன் எப்படி கேட்டான். மனிதன் என்று கேட்டான் ராவணன். பாலகன் என்று கேட்டான் சூரபத்மன். என்னடா பண்ணும்? உருவு கண்டு எல்லாமே வேணும். வந்திருக்கிறது சிவன். வரம் கொடுத்தவன் சிவன். அந்த வரத்தில் நன்றி இல்லாத போதுதான் திரும்ப பெற வருகிறான் மகன் தந்தை காட்டும் முதல். இந்த இடத்துல பார்வதி திருமணம் அதை பற்றியெல்லாம் நம்ம பேசியிருக்கோம். பார்வதிக்கு ஒரு சகோதரன் இருந்தார், அப்படி ஒரு கதை இருக்கா? மேனையோட பொறுமை. அதை நம்ம மேனையில் சொல்லும்போது ரொம்ப டீட்டெயிலாக சொல்லுவோம். ஏன் பார்வதி அப்படின்னு பேர் வந்தது, ஏன் வச்சாங்க? ஏன்னா இமவான் புத்திரி மைனாகம் பேர். அவனுக்கு ரெக்கைகளை வச்சு எங்கே ஒன்று இமயம் பறக்கும். இப்போ சரியும். இப்போ உள்ள கலிகாலத்தில் எல்லா மலைகளும் சரிஞ்சிக்கிட்டு இருக்கு மண்பூமி. இமயம் பறக்குமா? இமயம் பறக்கும். அந்த காலத்தில் இமவான் புத்திரி ஒரு செலக்ட் பண்ணனா கரெக்டாக இருக்கும். சிவபெருமான் தாட்சாயணியாக இருக்கும்போது நான் இந்த உடலை விட்டுவிடப் போகிறேன், இதெல்லாம் வேண்டாம்னு சொன்னான். சரி, அவனுக்கு தெரியும் இதெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி. ஏன்னா பார்வதி திருமணமானால் சிவபெருமானிடமிருந்து ஒரு குமரன் உதிப்பானுங்கிறது தான் மெயின் பாயிண்டில் இருக்காங்க இவங்க. தாட்சாயணி திருமணமானால் இல்லை, மெயின் கதை எங்கே வருது? பார்வதி பரிணயம் நடந்தால் சிவபெருமானே நீயே மகனாக வர வேண்டும்னு தேவர்களுடைய வேண்டுதல். புரியுதுங்களா? தேவர்களுடைய வேண்டுதல் அதான். பார்வதி கல்யாணம் நடக்கும். அப்போ கல்யாணம் நடக்கணும்னா இவர் ஏற்கனவே அவர் பார்வதி அங்கே போயிட்டா, தாட்சாயணி இல்லை, இவர் தட்சிணாமூர்த்தி ஆகிட்டார். தட்சிணாமூர்த்தி ஆனால் எப்படி பார்வதியின் திருமணம் நடக்கும்? மன்மதன் யாரு? மனசுக்குரியவர், திருமாலின் புதல். பிரம்மன் யாரு? திருமாலின் புதல், தாமரையிலிருந்து வந்தார். இப்போ மன்மதனை ஏவரான் 5 கரும்புகள் கொண்டு தட்சிணாமூர்த்தியாக இருக்கான். கல்லாலின் புடைய ஆரங்கம் கற்ற கேள்வி வல்லார்கள் 4வருக்கும் வாக்கியிருந்த பூரணமாய் மறைக்கப்பாலாய் உள்ளதுமாய் இல்லதுமாய் இருந்தபடி இருந்ததனை இருந்து காட்டி
சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வான். சனகர், சனந்தன, சனாதன, சனத்குமார், சனகாதி முனிவர் எல்லாம் கற்றவர்கள். அவர்கள் தான் சாபம் கொடுத்தார்கள் துவாரபாலர்கள். ஆனால் அமைதி வரவில்லை, சாந்தி வரவில்லை. அதுதான் தட்சிணாமூர்த்தி எந்த திசையை நோக்கி இருக்காங்க? தெற்கு திசை. நாம் எப்படி கும்பிட்றோம்? எந்த திசையை பார்த்து? வடக்கு இருப்பது என்பது ஒன்று இருக்கிறது. இந்த மகாபாரத கதைகள்லாம் வடக்கு இருப்பதுன்னா அவ்வளோதான், அது இறுதி. அதனால தான் நாம் தெற்கை பார்த்து இருக்கின்ற போது நாம் எல்லாம் வடக்கை பார்த்து கும்பிடும் போது நீங்கள் வடக்கே இருக்க வேண்டாம் என்று அந்த தென் திசை கடவுள் நம்மளை திருத்தி கொள்கிறார். மோனத்திலே ஞானம். இதில் என்ன ஒரு விசேஷம் தெரியுமா? இந்த சனந்தன சீடர்கள் வயதானவர்கள், குரு இளமையானவர். மோனத்தில் ஞானம். இப்போ பார்வதி கல்யாணம் நடக்கும். நீங்கள் சொன்னீங்கல்ல, மெயின் வில்லன் இதுக்காக தான் நடக்கும். இதுதான் வேற என்ன மேட்டர்? இந்த சூரபத்மன் யார்? சூரபத்மன் அசுரேந்திரன் துரசை என்பவளுக்கு பிறந்த அசுரர்களுடைய குரு யாரு? சுக்கராச்சாரியா. தேவகுரு யாரு? வியாழ பகவான், பிரகஸ்பதி, தேவகுரு. இந்த சுக்கராச்சாரியாருக்கு தேவர்களை அழிக்கணும்னு ஒன்று இருக்கு. ஏன்னா அவருடைய கதை வேற, தேவயானி கதை எல்லாம் செல்ஃப் தான். இந்த பொண்ணு சுரசைக்கு மாயையை கற்றுக் கொடுக்குறாங்க. அதனால தான் அவன் மாயையுடைய மகன். எல்லாம் மாயம் பண்ணுவானுங்க. அவனுக்கு உள்ள பானுகோபன், சூரபன்மன் எல்லாம் மாயைக்கு மாற்றும். இப்படி இவர்கள் இருக்கும்போது காசியபருடைய வாரிசுகளாகத்தான் பிறக்கிறாங்க. சூரபன்மன் ஆணவமலம், சிங்கமுகாசுரன் கண்மமலம், தாரகாசுரன் மாயமலம், முருகன் ஞானம். இந்த மும்மலங்கள் போக வேண்டும்னா ஞானம் வரணும். அந்த ஞானம் சாதாரணமாக எங்கே வரணும்னா எப்போ வேணாலும் வரலாம். ஃப்ராக்சர் ஆஃப் செகண்ட். காடுமலை மேடு கடந்து சென்றால் பொற்காசு குவியல் ஒன்றை காணலாம் என்று மெதுவாக சொல்லி பாருங்கள். வார்த்தையை முடிக்கும் முன் வாகனங்கள் வரிசையாக புறப்பட்டு விடும். அந்த வேக ஞானத்துக்கு வரும். ஆகவே கந்த புராணம் என்பது ஒரு சாதாரண இப்படி உட்கார்ந்து கொண்டு பேசுவதல்ல என்று தெரிகிறது. இந்த 5 விரல்கள் நமக்கு தெரிகிறது. இந்த கச்சியப்ப சிவாச்சாரியர் சுவாமிகளுடைய முதல் பகுதியும் சரி, 2வது பகுதியும் சரி, இந்த இடத்திலே நாம் இந்த ஐபிசி தொலைக்காட்சிக்கு செய்யுள் வடிவாகத்தான் பொருள் சொல்ல போகுது. அப்போ தான் ஃபுல் டீட்டெயில். சும்மா மேலோட்டமாக கந்தபுரான் பிறந்தான், முருகன் புறப்பட்டான், சேனாதிபதி பட்டம் கட்டினாங்க, அவனுடைய விளையாடல் லீலைகள்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அதற்குள் தத்துவங்கள் பொருந்திருக்கும். சின்னதானா கூட தத்துவங்கள் பொருந்திருக்கும். அதை வர 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 நம்ம ஆரம்ப காலத்திலிருந்து இனி கந்தபுராணம் தொடக்கம் எப்படி இருக்க போகிறது என்றால் இமயமலையிலிருந்து மீண்டும் தொடரப்போகிறோம். தட்ச பிரஜாபதி எப்படி இருந்தால், எப்படி போனால், அங்கேருந்து எப்படி பார்வதி வந்தால், எப்படி பார்வதி சூழல், பார்வதியுடைய சலங்களிலிருந்து எப்படி நவ வீரர்கள் வந்தனர், அவர்களுடைய தாயார்கள் யார், அவர்கள் நவ வீரர்கள் என்றால் நவ கோமேதகம், ரத்தனம், இப்படி இருந்து பிறந்தவங்க வேறு காட்சி. அவர்கள் தம்பிகள் ஆனார்கள் என்று அவரை அழைத்து சென்றான். திருச்செந்தூரிலே வியாழ பகவான் தான் அசுரகாண்டத்தை சொல்கிறான். சக்தி வேலை பெற்றுக்கொண்டு புறப்பட்டு வருகின்ற நேரத்தில் தாரகாசுரனை பண்ணிட்டான். போவே வந்து தாரகாசுரன் வதம் முடியும். ஆமாம், வதம்னா அவதான் ஐயனாருக்கு யானையாக கொடுத்து. இந்த திருச்செந்தூர் சூரசம்பவத்தை காட்டுவாங்க. சிங்கமுகம் சிங்கத்தோட வருவான். பாடி வீடு திருச்செந்தூரில் அமைத்து கொண்டு கந்தபுராணம் தான் இப்படி திரும்பும். அசுரகாண்டம் கேட்பான். சம்பவ காண்டம், அசுரகாண்டம், மகேந்திர காண்டம், யுத்த காண்டம், தேவகாண்டம், தக்ஷகாண்டம், 6 காண்டம். 7வது காண்டம் தான் உபதேச காண்டம். அங்கே கேட்குறான். ஏற்கனவே தாரகன் கதை முடிந்து விட்டது, இங்கேயே கேட்கணும். அறியாதவனா முருகன், அனைத்தும் அறிந்தவன் அல்லவா? எது ஒன்றுமே ஒரு குரு. குருவுக்கும் குரு முருகன், வியாழன் பிரகஸ்பதி, தேவா நாஞ்ச ரிஷி நாஞ்ச குரும் காஞ்சன சந்நிபம் புத்திபூதம் திருடகேசம் தம் நமாமி பிரகஸ்பதி. வாழனே நீ சொல் அப்படின்னு அவருக்கு மரியாதை கொடுத்தான். அங்கேதான் வியாழ பகவான் அசுரகாண்டத்தையே ஆரம்பிக்கிறார். அதற்கு பின் தான் அதனுடைய பிளாஷ்பேக்காக நம்ம வரப்போகிறோம். அகத்தியர் திருமணத்து நீங்கேதே வடபுலம் தாழ்ந்து தென்புலம் உயர்ந்திருக்கிறது. இதுக்கு சரியான ஆள் அகத்தியர் தான். பொதிகமலைக்கு போனால் போதும். அவர் வர்ற வழியிலே என்ன நடந்தது, காவிரிலேருந்து எல்லாம் அந்த கதைகள் எல்லாமே டீட்டெயிலாக அதில் வரும். அடியனை பொறுத்தவரையும் நானும் 13 வாரம் செஞ்சேன். கந்தபுராணம் மிக பிரமாதமாக செஞ்சேன். ஒரு சுருக்கமாகத்தான் செய்ய முடிந்தது. 13 வாரம் அப்படி என்பது அது 13 பகுதிகள். கந்தபுராணத்தை முழு விவரமாக இந்த ஐபிசி வழங்கினார். ஐயம் திரிபுர முருகப்பெருமானுடைய அந்த தன்மைகள், அவனுடைய பேராற்றல் இந்த உலகத்திற்கு வேண்டும். உலகம் உய்ய, உலகத்துக்கு ஒரு கடமை நாம் செய்ய இருக்கிறோம் தமிழர்களாகிய நாம் என்றால் அந்த தமிழ் கடவுளுடைய கடவுளை எடுத்து சொல்ல வேண்டும். முருகனை பற்றி நிறைய சொல்லியிருப்பார்கள். 6 படை வீட்டு பற்றி நிறைய சொல்லியிருப்பார்கள். பாடி வீடுனா திருச்செந்தூர் தான். 6 படை வீடு அல்ல, அது ஒன்று தான் பாடி வீடு. அதனால் அங்கேருந்து கேட்குறான், கடற்கரை ஓரமாக. ஏன்னா அங்கேயே பிளான் பண்ணுறாங்க பெட்டாலியனை கரெக்டாக. வீரவாக தேவர் போகணும், தூது போகணும், எல்லாமே.
இந்த ராமாயணத்துக்கும் கந்தபுராணத்துக்கும் நிறைய ஒற்றுமைகள் வந்துக்கினே இருக்கும். அங்கே வீரவாகு தேவ தூது, இங்கே அனுமன் தூது, அங்கே பதும கோமலை, இங்கே மண்டோதரி, அங்கே இந்திரஜித், இங்கே பானுகோபன், அங்கே கும்பகர்ணன், இங்கே இறைச்சன், எல்லாம் தம்பிகள் வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அங்கே வில், இங்கே வேல். அவ்வளோ அவசரம் இல்லை, வேல் ஒன்று போதும். வேல் கூட மேலே இருக்காது, இந்த தலைக்கு கீழே தான் நிற்கணும், சாஞ்சி தான் இருக்கும். வேல் மேலே இருக்கக்கூடாது. மேலே இருந்தால் ரஜோகுணம் ஆகிடும், இது சத்துவகுணம். மேலே இருந்தால் புறப்பட்டாச்சு. அதனால தான் இடது காலை எடுத்து வைக்கக்கூடாதுன்னு சொல்லணும். எதுக்காக? உங்களுக்கு கூட திருமணம் வாங்கி விட்டும்போது வலது கால் தான் வச்சு ஏன் இடது காலை வச்சா வேணாண்டா? இடது காலை வைப்பது போருக்கு அறிகுறி. இராணுவத்தில் லெஃப்ட் ரைட்டா, ரைட் லெஃப்டா? லெஃப்ட் ரைட் தான். பின் இடது கால் எதிர்க்கு அறிகுறி. அதனால் ஒரு மணமகளாக வருபவள், முருகப்பெருமான் அருளாலே வருகின்ற மணமகள் ஒளிவிளக்காக இருக்கின்ற ஞான விளக்கை தங்கள் இல்லத்திலே ஏற்ற வேண்டும் என்பதற்காக உன் வலது கால் எடு. வலது தான். ஆனால் முருகப்பெருமானுடைய அபயக்கரம் வலதாக இருக்கும் எப்பொழுதுமே. அவன் அருள் இருந்தால் போதும். அந்த கரத்திலே எல்லாமே இருக்குது. சரவண பவ, அது சொல்கிறேன். 1 2 3 4 5 6 7 8 என்று வரும். எட்டாதன எட்டும், கிட்டாதன கிட்டும். நன்றி. கந்த புராணத்தினுடைய சிறப்பு, கந்த புராணம் எப்படியெல்லாம் ஒரு முருகன் உலகத்தை உயரத்துக்கான எவ்வளோ விஷயங்களை முத்துக்களாக கொண்டிருக்கோ அந்த விஷயங்களையும் நம்ம பேச போகிறோம். தொடர்ந்து பேசலாம் ஐயா. இந்த அறிமுக ஆரம்ப இந்த நேர்காணலுக்கு ரொம்பவே நன்றி. இது ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ நம்ம பேசுறது 40 பக்கம் நோட்டு, அது 1 லட்சம் கிரந்தம். லயன் டெசர்ட் கிங் டேட்ஸை வாங்குங்க. லயன் டெசர்ட் கிங் டேட்ஸ். சிங்கம் போல ஸ்ட்ரெங்த் எனக்கு. நறுமணம் அதிகம், நற்பலன்களும் அதிகம். நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய்.